அருமையானவர்களே, உங்களோட கூட இன்றைக்கு நான் பேச விரும்புகிற காரியம் இதில் தலையங்கம் இருக்கிறது, பில்டிங் அப் த டெம்பிள். இந்த லைனை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு பாடல் மிகவும் ஃபேமஸான ஒரு இன்ஸ்பிரேஷனல் சாங். இது ஒரு மிகவும் பிரதிபலிக்கக்கூடிய, நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பாடல், பில்டிங் அப் த டெம்பிள், பில்டிங் அப் த டெம்பிள் ஆஃப் த லார்ட். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், சந்திக்கு சந்தி, தெருக்களுக்கு தெருக்கள், ஒவ்வொரு சந்தியிலையும் பார்க்கிறோம் வடிவான அழகான ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு சந்தியிலே நான் பார்த்தேன், 4 மூலைகளிலும் மிகவும் அழகாக பழைய காலத்திலே கட்டப்பட்ட ஆலயங்களை நான் பார்த்தேன். அதனுடைய ஆர்கிடெக்சரல் டெக்னிக்ஸை பார்த்த பொழுது அதிசயமாக இருந்தது. ஸோ த பீப்புள் ஆர் லுக்கிங், பீப்புள் வாண்ட்ஸ் டு பில்ட் a temple for the Lord so that they can worship God. அவர்கள் அங்கே தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு எப்படியாவது ஒரு பில்டிங்கை ஒரு ஆலயத்தை பில்டிங்கை கட்டுவதற்கு வாஞ்சிக்கிறார்கள். I saw that 4 different denominations build that beautiful and the same spot and 4 corners they build that the temple. But my question is today, what is the real meaning of building up the temple? இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம், சங்கீதக்காரன் நாங்கள் தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். காரணம், அவர் வாசம் பண்ணுகிற அந்த வீடு மிகவும் வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய உடன்படிக்கையோ அங்கே கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறது, கூடாரத்துக்குள்ள இருக்கிறது சொல்லி தேவனுடைய அந்த உடன்படிக்கையை பற்றியை அவர் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி வைப்பதற்கு விரும்பினார். ஆனால் தேவனோ அதை விரும்பவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் தாவீதை பார்த்து, எனக்கு நீ ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன்னதமானவராகிய நான், ஹல்லேலூயா, கைகளினாலே மனிதன் கட்டப்பட்ட ஆலயத்தினாலே வாசமாக இருக்க அவர் விரும்பவில்லை என்று சொல்லி ஒரு செய்தியை ஒரு தீர்க்கதரிசி மூலமாக தாவீதுக்கு அனுப்புகிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தை விட்டு அவர்கள் வந்த பொழுது, அந்த நாளிலிருந்து அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் நாங்கள் பார்க்கிறோம், அவர் அங்கே கூடாரத்தில் இருந்தார், அவர்கள் மத்தியிலே இருந்தார். அவர்கள் மத்தியிலே இருந்து அவர்களை அவர் பாதுகாத்தார், அவர்களை தப்புவித்தார், அவர்களை எதிரிகளிடத்திலிருந்து மீட்டு கொண்டார். He wants to dwell among the people, not in the building. Hallelujah. So இதே காரணத்தை தான் இப்பொழுது அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம். So God is almighty God. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. எப்படி ஒரு மனுஷனாலே ஒரு கட்டடத்துக்குள்ளே தேவனை வைக்க முடியும்? அவர் வாசம் பண்ண விரும்புகிற இடம் எங்க தெரியுமா? ஹல்லேலூயா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்திலே, நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனால் மனிதனோ பாவம் செய்த நிமித்தம் தேவனுக்கும் மனிதனுக்குள்ளே பிரிவினை எப்பொழுதும் இருந்தது. இந்த பிரிவினையை நீக்குவதற்காகவே தன் ஒரே புறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி, ஹல்லேலூயா, எங்கள் பாவங்களை அவர் நீக்கி, எங்கள் சாபங்களை அவர் தன் இரத்தத்தினாலே கழுவி எங்களை மீட்டெடுத்தார். இதன் நிமித்தம் மறுபடியும் பிதாவுக்கும் எங்களுக்கும் இடையிலே உறவு உண்டாயிற்று. அவர் மறுபடியும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணத்தக்கதாய், எங்களை உள்ளங்களிலே வாசம் பண்ணத்தக்கதாக, கூடாரங்களிலே அல்ல, ஒரு கட்டடத்திலே அல்ல, எங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணத்தக்க ஒரு கிருபையும் தகுதியையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. Because of Jesus Christ, He died for our sin and washed through His blood and made us righteous. எங்களை அவர் தன் இரத்தத்தினாலே கழுவி எங்களை நீதிமாக்கினபடினால் எங்களுடைய இருதயங்களை பிதாவுக்கு திருப்பக்கூடியதாக, பிதாவுடைய இருதயம் எங்களுக்காக திரும்பவும் எங்களை அவருக்குள்ளே வாசம் பண்ணவும் எங்களுக்கு அந்த கிருபை கிடைத்தது. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. அதனால் அருமையானவர்களே, ஒரு பில்டிங் கட்டுவதானால் அந்த பில்டிங்க்கு 3 படி இருக்கிறது. ஒன்று, ஒரு அஸ்திவாரம் போட வேண்டும். பிறகு அந்த அஸ்திவாரத்துக்கு மேலே சுவர்கள் கட்டப்பட வேண்டும். அந்த சுவர் கட்டத்துக்கு பிற்பாடு ஒரு கூரை போட வேண்டும். இந்த ஒரு பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுற என்றால் பூர்ணப்படுத்துவதற்கு இந்த 3 காரியங்களை செய்ய வேண்டும்.
அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம் 3 காரியத்திலே நாம் நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகள் 3மே நிலைநிறுத்திருக்க வேண்டும். இந்த 3 நிலைநிறுத்திருக்கும் பொழுதுதான் அதுக்குள்ளே தேவன் வாசம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அதனாலே அருமையாக நாங்கள் பார்க்கிறோம், நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்றும் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றும் நாம் அறியும் பொழுது நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் விசுவாசம் என்கிற அஸ்திவாரத்தை நாம் போட வேண்டும். விசுவாசத்தின் அஸ்திவாரத்திலே அஸ்திவாரம் நாங்கள் போடும் பொழுதுதான் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், எங்களை அவர் மீட்டுக் கொண்டார், எங்களை அவர் தெரிந்து கொண்டார், எங்களை பாவத்தில் மீட்டுக் கொண்டார் என்று சொல்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்குள்ளே, ஒரு ஆணித்தரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆஃப் ஃபெய்த், இயேசுவின் மேலே ஒரு பற்றும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும். We must put a foundation of faith, trusting God. He is always with us. Amen. Hallelujah. இரண்டாவது பார்க்கிறோம், அங்கே நம்பிக்கை என்கிற சுவர். அங்கே ஆபிரகாமை நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் 75 வயதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆனால் ஆபிரகாமுக்கோ சந்ததி இருக்கவில்லை. ஆபிரகாமுக்கோ சந்ததி இல்லாதபடினாலே ஆபிரகாம் அப்படி இருந்தும் கூட தேவனை அவன் விசுவாசிக்கிறான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நாங்கள் ரோமர் 4 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் அநேக ஜனங்களுக்கு தகப்பனாக இருப்பான் என்று சொல்லும் பொழுது, ஆமென், அந்த இவ்வளவா சந்ததி இருக்கும் சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்த பொழுதும் அவன் தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை, ஹல்லேலூயா, அவன் நம்பினான். அது நம்பிக்கையுடைய பிரதிபலன் தான். ஹல்லேலூயா. தேங்க்யூ. 100 வயதாக இருக்கும் பொழுது 25 வருஷமாக அவன் நம்பி அங்கே 100 வயதிலே அவன் ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. யூ மஸ்ட் பில்ட், ஹல்லேலூயா, wall of hope. Thank you Jesus. Hallelujah. மூன்றாவது காரியமாக நாங்கள் பார்க்கிறோம், லவ் என்று சொல்லும் பொழுது, அன்பு என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு டெஃபினிஷன் சொல்ல முடியாது. காரணம், அதில் அன்பிலே சகலதும் அடங்கி இருக்கிறது. அன்பு பார்க்கிறோம், தீங்கு நினையாது, அன்பு ஒருவர் மன்னிக்கும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு சகலத்தையும் தாங்கும். அதனால அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நீங்கள் என் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நானும் என் பிதாவும் உங்களிடத்தில் வந்து வாசமாயிருப்போம். அருமையானவர்களே, இதுதான் தேவனுடைய அங்கே வாஞ்சை. ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தின் அஸ்திவாரம், நீங்கள் அந்த அஸ்திவாரத்தை போட்டு நம்பிக்கை சுவர்களை கட்டி அன்பென்கிற கூரையின் மூலமாக, ஹல்லேலூயா, உங்களோட தேவன் வாசம் பண்ணத்தக்க உங்கள் சரமாகிய ஆலயத்தை விசுவாசம் என்கிற அஸ்திவாரத்தாலும் நம்பிக்கை என்கிற சுவரினாலும் அன்பென்கிற கூறினாலும் கட்டும் பொழுதுதான் தேவனும் அங்கே இயேசு சொல்கிறார், நானும் என் பிதாவும் உங்களோடு வந்து வாசம் பண்ணுவோம். இதுவே தேவன் விரும்புகிற காரியம். உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டுமானால் நீங்கள் இந்த 3 காரியத்தினாலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, இந்த சரீரத்தை, இந்த 3 காரியத்தினாலும் உங்களுடைய ஆத்துமாவை விசுவாசம், நம்பிக்கை, அன்பிக்கிற இந்த 3 காரியத்தாலும் கட்ட வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உங்களோட எப்பொழுதும் அவர் வாழுவார், வாசம் பண்ணுவார். ஆமென், ஆமென்.